ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறுபடியும் ஒரு பழமையான ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து 18லேருந்து 20 வருஷம் பழமையான ஹோட்டல் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து 2 டைப் ஆஃப் மினி டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேஸ்டும் குவாலிட்டியும் ரொம்ப தரமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஹோட்டலோட பேரு அக்ஷயா ஹோட்டல். கரெக்டா வந்து அம்பேத்கர் ரோட், டாக்டர் சுப்புராயா நகர், கூடம்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து சைத்தன்யா ஃபேரோம் அபார்ட்மெண்ட்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து HDFC பேங்க்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. இந்த இடத்துல வந்து 7 o'clockல இருந்து 9 o'clock ஒரு மினி டிஃபனும், 7 o'clockல இருந்து 11 o'clock இன்னொரு டைப் ஆஃப் மினி டிஃபனும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் தரமா இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா மூச்சு விடுறது கூட இடம் இருக்காது. செம்ம க்ரௌடான இடம். அப்படி மக்கள் கூட்டம் அலை மோதுது அப்படின்னாலே நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன, எவ்வளவு பிரைஸ் குடுக்குறாங்க எல்லாமே வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. எல்லாம் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு நம்ம டேபிள்ல. என்னடா தோசையா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல வந்து மினி டிஃபன் கூட வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா பரோட்டா சப்பாத்தி தோசை வெரைட்டிஸ் தான் இருக்கான். காலையிலே பரோட்டா சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஆனியன் ரவா தோசை, ஆனியன் ஊத்தப்பம், ஒரே ஆனியனா தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் நம்ம ரவா தோசை. அதை பிளெயினா சாப்பிட்டா நல்லாவே இருக்காது, ஆனியனோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அது கூட வந்து நம்ம மெயினான மேட்டருக்கு தான் வந்திருக்கோம், மினி டிஃபன். இந்த மினி டிஃபன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்றத காட்டுறேன். சாம்பார், இட்லி, பொங்கல், ஃபர்ஸ்ட் கேசரி தான் சொல்லியிருக்கோம். கேசரி இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா சாம்பார் வடை. சாம்பார் வடை நான் பார்த்ததே கிடையாது எந்த மினி டிஃபன்லயும். அதே மசால் தோசை, மினி மசால் தோசை கொடுத்துருக்காங்க. 2 வகை சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. 2 கப்ல கொடுத்துட்டாங்க சாம்பார். நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒயிட் கலர்ல கேசரி வச்சிருக்காங்க. அது போர்ஷன் பாருங்க. குழம்பு கரண்டி இருக்குல்ல, புளிக்கரண்டி அப்படியே ஃபுல்லா வச்சிருக்காங்க. காலையில ரொம்ப கீ ததும்ப போடாம ஆனா கீ ஃபிளேவர் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஸ்வீட்னஸ் இல்லாம அப்படியே கேசரியே ரொம்ப பதமா பண்ணிருக்காங்க. டேஸ்ட் அள்ளிடுச்சு. வந்து மினி இட்லி எப்பவுமே நம்ம இட்லில இருந்தா போவோம். மினி இட்லி எத்தனை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு பாருங்க. 8 மினி இட்லி போட்டிருக்காங்க. அதுல சாம்பார் 8 இல்ல 9 முருங்கைக்காலாம் போட்டு சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே சாம்பாரோட டேஸ்ட் அல்லது நல்ல ஒரு திக்கான சாம்பார். அந்த ஹோட்டல் சாம்பார்ல ஒரு ஃபிளேவர் வரும் பார்த்தீங்களா, அப்படியே இருக்கு. முருங்கைக்காய் ஃபிளேவர் வந்து அப்படியே தூக்கலா போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அரைச்சி விட்ட சாம்பாருங்க. பொங்கலுமே வந்து நல்லா ஒரு போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் சாப்பிடலாங்க தாராளமா. பொங்கல் நல்லா இருக்குங்க. அப்படியே தலன்னு அந்த பொங்கலுக்கான அம்சம் அனைத்துமே இருக்கு பொங்கல்ல. அந்த சாம்பார் கூட பொங்கல் சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கு டேஸ்ட். சாம்பார் வடையை போட்டு அதுக்கு மேல வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த சட்னி பக்கத்துலாம் நான் போகவே இல்லை, ஏன்னா சாம்பார் வந்து தரமா பண்ணியிருக்காங்க. சாம்பார்ல அப்படியே ஊறி பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆரம்பத்துல இருந்தே நான் சாம்பார் அப்படியே ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு சாம்பார் வந்து ஐயோ வார்த்தையே இல்லைங்க சொல்றதுக்கு. வேற லெவல். இது மினி மசால் தோசை இல்ல, நம்ம வீட்டுல சுடுற சைஸ்க்கு கொடுத்த தோசை. மசாலா திக்கா போட்டு வச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி பூரி எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா பூரியோட மசாலாவை ட்ரை பண்ணியிருப்பேன். மசாலா கூட இந்த தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் மசால் தோசைக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் போலயே. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய். அந்த மசாலாவும் அந்த தோசையும் சேர்த்து அந்த சட்னியோட சாப்பிடும்போது எனக்கு சட்னி டேஸ்டோட உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் செம்மையா இருக்கு. சட்னியோட டேஸ்ட்டுமே நைஸ்ங்க, நல்லா இருக்கு. மினி டிஃபனுக்கு காஃபியும் வருமா, மினி காஃபி. அது வந்து ஆரம்பத்துல நானும் கேட்கல, அவங்களும் சொல்லல. இந்த இடையில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு அந்த அண்ணா.
இந்த கிட்ட கார சட்னி கூட புதினா சட்னியும் இருக்கு, ஆனா மினி டிஃபனுக்கு அது வராது. கார சட்னி தரமா இருக்கு, ரொம்ப காரம். அந்த வரமிளகாவோட காரமும் வெங்காயத்தோட ஸ்வீட்னஸும் சேர்த்து எனக்கு தேங்காய் சட்னியோட கார சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது நம்ம ஆனியன் ரவா தோசை தான் சாப்பிட போறோம். இதோட பிரைஸ் 80 rupeesங்களா. இதோட சைஸை மட்டும் நான் காட்டுறேன். 80 ரூபான்னு நானே ஷாக் ஆயிட்டேன். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு, மிளகுதான் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. வாய்க்கு வாய் வரும் போலயே. இது கூட நான் சாம்பாரை விடுறதா இல்ல. நான் சொன்ன மாதிரியே மிளக ஒரு வாய்க்கே ஒரு 3-4 மிளகை கடிப்பீங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க மிளகு. ரவா தோசை அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா ஓல்டஸ்ட் ஹோட்டல்ல எப்பவுமே இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க சைனீஸ் ஐட்டம் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. கலரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது முழுக்க முழுக்க புதினா தான் இருக்குன்ட்டு. நிறைய புதினா போட்டிருக்காங்க. புதினாவை மட்டுமே வச்சு அரைச்சிருக்காங்க. தேங்காய் பிளேவரே வரல. புதினாவும் பச்சை மிளகா போட்டு என்ன ஒண்ணு லைட்டா கொத்தமல்லி சேர்த்துருந்தா லைட் சின்னதா ஒரு கசப்பு வருது. நான் இத சாப்பிடுவேன். புதினா சட்னி ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனியன் ஊத்தப்பம்ல லைட்டா இஞ்சி பொடி போட்டிருக்காங்க. நல்லா வெங்காயத்தை அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. தெரியுதா? அப்படியே வெங்காயம் பொன்னிறமாயிடுச்சு தோசையோட. இதுவுமே 80 rupees தானாங்க. 80 rupees அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. என்ன தொட்டு சாப்பிடுறது? சாம்பாரே ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். நல்லா ஒரு சாஃப்டா இருக்குங்க ஊத்தப்பம். நான் தம்ப்நெயில்லாம் எடுத்துட்டு எல்லாம் சாப்பிடுறதுக்குள்ளேயே ஆறிடுச்சு. ஆனா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிராம இங்க பாருங்க, நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு. இந்த ஒரு ஐட்டமே மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த ஆனியன் ஊத்தப்பமும் இருக்கும். எனக்கு சாம்பார்ல நல்லா ஃபைனலா முழுங்கும் போது ஒரு ஸ்வீட்னஸ் வரும் பாத்தீங்களா, அதுதான் விஷயம். ஊத்தப்பத்துல பொடி போடலாமா போட வேணாமான்னு யோசிச்சு போட்டிருப்பாங்க போல. அதெல்லாம் அங்கெங்க இருக்கு. அப்படியே இந்த மலைசாரல் தூணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டுங்க. நான்லாம் தொட்டுக்கிட ஒண்ணுமே வேணாம் அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டுருவேன். ஆனாலும் இதுக்கு காரசாரமா இருந்தா நல்லா இருக்கும். அந்த கார சட்னியை தான் நான் ட்ரை பண்ண போறேன். கார சட்னியில நான் சொன்ன மாதிரியே வரமிளகாவோட காரம், இதுல இட்லி மாவு அதிகமா ஊத்துறதுனால ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஊத்தப்பம் அப்படின்னும் போதே லைட்டா அந்த புளிப்பு இருக்கும் மாவுல. அப்பதான் அந்த ஊத்தப்பத்தோட பதம் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைட்டா ஒரு புளிப்பு இருக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் சாம்பார் டேஸ்ட் அந்த ஊத்தப்பமோட சேரும் போது அப்படியே தேவம் வருதமா இருக்குங்க. ஃபைனலா ஃபில்டர் காஃபி வச்சுட்டேன். அந்த காஃபி என் கேமராமேன் கிட்ட கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃபில்டர் காஃபி குடிச்சாலே அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கா இருக்கும். ஆமாங்க, அப்படியே பேஷா இருக்கு ஃபில்டர் காஃபி. இது 100 rupeesக்கு கொடுக்குறாங்க. காஃபியோட சாப்பிட்டீங்க அப்படின்னா 100 rupees தாங்க. காஃபி இல்லாம உங்களுக்கு மினி இட்லியும் சாம்பார் வடையும் வராது. உங்களுக்கு 50 rupeesக்கு 60 rupeesம் 100 rupeesக்கும் மினி டிஃபன் கொடுக்குறாங்க. 60 rupees கொடுக்கறது 7 to 9 முடிஞ்சிடும். 100 rupees கொடுக்கறது மட்டும் 7ல இருந்து 11 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே டேஸ்ட் வைஸ் தரமா இருந்துச்சு. அதுக்கான விஷயம் என்னன்னா, சாம்பார் டேஸ்ட் இருந்தாதான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே அந்த நம்ம சாப்பிடுற விஷயங்களுமே டேஸ்ட் வரும் அப்படின்றது. ஏன்னா இட்லி, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே நம்ம சாம்பார் மேட்ச் பண்ணி தான் சாப்பிடுவோம். அந்த சாம்பாரோட டேஸ்ட் தாங்க எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துருச்சு. அந்த மாதிரியான ஒர்த்தான இடம் தான் இது. எப்பவுமே நான் ரெகுலரா இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் தான் பார்த்து போடுறேன். ஏன்னா ரெகுலரா நான் எல்லாருமே போடுறாங்க. யூடியூப்ல இருக்க இது நம்ம சேனல்ல இருக்கக்கூடாதுன்னு தேடி பிடிச்சி இந்த மாதிரி இடங்கள் சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஏன் சஜெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி ஹோட்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீட்டு பக்கத்துலயே இருந்தா எனக்கு லொகேஷனோட அனுப்புனீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் தேடுற வேலை நிச்சயமா இருக்குங்க. நான் நீங்க கேட்ட உடனே எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்த எல்லா ஃபுட்ஸுமே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஹோட்டல்ஸ் எல்லாமே. ஆனா
கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் அனுப்ப மாட்டீங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு வரவே இல்லை. அதனால கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.